ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை ஒவ்வொரு பொருள் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விலங்கத்தை தேடி விழுப்புரம் போன செல்வி முனியம்மாள், சுட்ட தோசையால் சுருண்டு விழுந்த கார் டிரைவர். பெற்ற மகனுக்கு ஆசையாக தோசை சுட்டு கொடுத்துள்ளார் முனியம்மாள். இது தொடர்பாக விழுப்புரம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருவதுடன் 2 நபர்களையும் கைது செய்துள்ளது பரபரப்பையும் அதிர்வலையையும் உண்டு பண்ணி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் பலவனூர் அடுத்துள்ள சீனிவாசபுரம் என்ற கிராமம். இங்கு வசித்து வருபவர் விஸ்வலிங்கம், 29 வயதானவர். கார் டிரைவராக பணியாற்றி வருகிறார். தன்னுடைய 65 வயதான தாய் முனியம்மாவுடன் வசித்து வருகிறார். இன்னும் திருமணம் ஆகவில்லை. இந்த நிலையில் விஸ்வலிங்கம் கடந்த 17ஆம் தேதி அவரது வீட்டிலேயே இறந்து கிடந்தார். அவர் எப்படி இறந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் அவருடைய மார்பு, கழுத்து, கன்னம், தோள்பட்டைகளில் ஏராளமான இரத்த காயங்கள் இருந்தன. இதையடுத்து தகவல் அறிந்த வல்லவனூர் போலீசார் விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். உடலிலுள்ள காயங்களை வைத்து விஸ்வலிங்கத்தை யாரோ அடித்து கொண்டிருப்பதாக சந்தேகித்தனர். எனவே தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போதுதான் செல்வி என்ற 25 வயது பெண்ணின் பெயர் அடிபட்டது. திருக்கோவிலூர் அருகே மேல்தாளனூர் கிராமத்தை சேர்ந்த செல்வியுடன் நெருங்கி பழகி வந்துள்ளார் விஸ்வலிங்கம். ஒரு கட்டத்தில் அவரை திருமணம் செய்து கொள்ளலாமே தன்னுடைய வீட்டில் தங்க வைத்து கணவனைப் போல் மனைவி போல் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார்கள் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. ஆனால் விஸ்வலிங்கம் உயிரிழந்ததுமே செல்வியை வீட்டில் காணவில்லை. இதனால் போலீசாருக்கு அவர் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை விஸ்வலிங்கத்தை செல்வி கொன்றுவிட்டு தலைமறைவாக இருக்கலாமோ என்ற கோணத்தில் விசாரணையும் தேடுதல் வேட்டையும் துரிதப்படுத்தப்பட்டது. இறுதியில் திருக்கோவிலூர் பகுதியில் இருந்து தப்பி செல்ல முயன்ற செல்வியை போலீசார் மடக்கி பிடித்து ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து விசாரித்தனர். அப்போதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை செல்வி போலீசாரிடம் சொன்னார். அதாவது 5 வருடங்களுக்கு முன் திருக்கோவிலூர் மேலத்தாளனூர் பகுதிக்கு கார் சவாரிக்காக விஸ்வலிங்கம் சென்றபோதுதான் செல்வியை சந்தித்துள்ளார். இவர்களின் பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியதை அடுத்து திருமணம் செய்து கொள்ளாமலேயே தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார் விஸ்வலிங்கம். ஆனால் விஸ்வலிங்கத்திற்கு மது பழக்கம் இருந்துள்ளது. இதனால் இவர் தினமும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து செல்வியிடமும் முனியம்மாளிடமும் தகராறு செய்து வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் குடிக்க பணம் கேட்டு செல்வியையும் முனியம்மாளையும் அசிங்கமாக திட்டியும் சரமாரியாக அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளார். விஸ்வலிங்கத்தின் டார்ச்சரை தாங்கிக் கொள்ள முடியாத செல்வியும் முனியம்மாளும் விஸ்வலிங்கத்தை கொன்று விடுவது என்று முடிவுக்கு வந்தனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று வழக்கம்போல் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த விஸ்வலிங்கம் தன்னுடைய அம்மா முனியம்மாள், செல்வி இருவரிடமும் தகராறு செய்து அடித்து துன்புறுத்தினார். ஏற்கனவே கொலை செய்யும் முடிவில் இருந்த இருவரும் வயலுக்கு அடிக்க வைத்திருந்த பூச்சி மருந்தை எடுத்து தோசை மாவில் கலந்து விட்டனர். பிறகு மகனுக்கு தோசையை சுட்டு தந்தார் முனியம்மாள். தலைக்கேறிய போதையில் இருந்த விஸ்வலிங்கம் விஷம் கலந்த தோசையை சாப்பிட்டு வாயில் நுரைத்தள்ளி இறந்து விட்டார். விஸ்வலிங்கம் இறந்தது உறுதியானதுமே இக்கொலையை மறைக்க செல்வி முனியம்மாள் ஆகிய இருவரும் மற்றொரு திட்டம் போட்டனர். அப்போதுதான் விஸ்வலிங்கத்திற்கும் அவரது உறவினர்களுக்கும் சிலருக்கும் முன்தினம் நடந்த தகராறு நினைவுக்கு வந்தது. இதையே சாக்காக வைத்து அந்த தகராறில் தான் விஸ்வலிங்கம் கொலை செய்யப்பட்டு விட்டதாக அனைவரையும் நம்ப வைக்க முடிவு செய்தனர். இதற்காக இறந்து போன விஸ்வலிங்கத்தை முனியம்மாவும் செல்வியும் சேர்ந்து கத்தியால் கிழித்தார்கள். மார்பு, கழுத்து, கன்னம், தோள்பட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கத்தியால் கிழித்துள்ளனர். இவ்வளவும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து தற்போது செல்வி முனியம்மாள் ஆகிய இருவர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விஸ்வலிங்கத்துக்கும் தோசை சுட்டு கொடுத்த 2 பேரும் தற்போது ஜெயிலில் உள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் மருமகளும் சேர்ந்து பண்ண இந்த ஒரு கொலையை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.